வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி பிரெட் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் வீட் பிரெட் எடுத்துருக்கேன். அதில் இருக்கிற ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டு அது நல்லா வெடித்து வரும்போது வெங்காயம் ஆட் பண்ணணும். இந்த வெங்காயத்தை வந்து லேசாக கலர் மாறுற வரைக்கும் அதை வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 2 பழுத்த தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் இதுவும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி வேறு ஏதாச்சும் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கேப்சிகம், கேரட் வேறு ஏதாச்சும் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து முட்டை போட்டுட்டு செஞ்சால் கூட இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் இதில் வந்து துருவின கேரட் மட்டும் போட்டிருக்கேன். துருவின கேரட் போட்டு இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கூட போடலாம். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். நான் இதில் வந்து மிளகாத்தூள் உப்பு போடுறத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க, அதனால் சொல்லிடுறேன். இப்போ கேரட்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா மாறி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அதை கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ப்ரெட் உப்புமா ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இன்னும் பசங்க வேணும்னு கேட்டாக்கா முட்டை இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக காலியாகும்.